अस्सलामुअलैकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரெட் ஆம்லெட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா இருக்கும். 5 நிமிஷத்துல நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்காக நான் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, பாதி சைஸ் அளவுக்கு கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆம்லெட்க்கு நல்லாயிருக்கும். இது கூட 4 பீஸ் அளவுக்கு நான் மஷ்ரூமையும் ஃபைனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மஷ்ரூம் வந்து விருப்பப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ மஷ்ரூமை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மஷ்ரூமோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அப்போ தான் ஆம்லெட்க்கு நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. ஏன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். மஷ்ரூம் சேர்த்து ஆம்லெட் வந்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஷ்ரூம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. வதங்கின அந்த ஆயிலோடையே நம்ம வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம்க்கு வந்து நான் 2 முட்டை மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். பாக்கி இருக்கிற முட்டை வந்து நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து செய்யலாம். நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 பீஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருந்தேன். அதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கொத்தமல்லி, கேப்சிகம், பச்சை மிளகாய், ஆனியன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மிளகுத்தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மிளகுத்தூள்லேயே வந்து உப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கல. நீங்கள் வந்து உப்பு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து முட்டையை வந்து பீட் பண்ணிக்கணும். நல்லா வந்து முட்டையை பீட் பண்ணால் தான் எக் ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தவாவில் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இப்போ எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரெட்டை வந்து அதிக நேரம் டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. 2 சைடுமே நல்லா சூடு ஏறுற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போடுறதுக்காக நான் அதுக்கு மேலே வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து ப்ரெட்டு நல்லாவே வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து சூடு வந்தாலே போதும். இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்லெட்டையும் போட்டு எடுத்துடலாம். ஆம்லெட்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆம்லெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இது மேலே வச்சிடலாம். நான் வந்து 1 ப்ரெட்டு மட்டுமே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 ப்ரெட்டு வேணாலும் இதில் வச்சிடலாம். ப்ரெட்டை வந்து 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆம்லெட் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து திருப்பி போட்டுருங்க. ஆம்லெட்டை திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்மளோட சூப்பரான எக் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடுமே பாருங்கள் நல்லாவே குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ சூப்பரான எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் ஆம்லெட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா வந்து ஃபில்லிங் ஆயிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் மெனுவாக கூட நம்ம செய்து கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.